திருக்குறள் அதிகாரம் 71 குறிப்பறிதல். குறள் 701. கூறாமை நோக்க குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறாநீர் வையக்கணி. இதனுடைய விளக்கம்: ஒருவர் சொல்லாமலே அவருடைய முகத்தை நோக்கி அவர் கருதிய குறிப்பை அறிகின்றவன் எப்போதும் உலகத்திற்கு ஓர் அணிகலன் ஆவான். குறள் 702. ஐயப்படாதது அகத்தது உணர்வானே தெய்வத்தோடொப்பக் கொளல். இதனுடைய விளக்கம்: ஐயப்படாமல் மனதில் உள்ளதை உணர வல்லவனை அவன் மனிதனே ஆனாலும் தெய்வத்தோடு ஒப்பாகக் கொள்ள வேண்டும். குறள் 703. குறிப்பிற்குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல். இதனுடைய விளக்கம்: முகம், கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணர வல்லவரை நாட்டின் உறுப்புகளுள் எதை கொடுத்தாவது துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். குறள் 704. குறித்தது கூறாமை கொள்வாரோ டேனை உறுப்போரனையல்லார் வேறு. இதனுடைய விளக்கம்: ஒருவன் மனதில் கருதியதை அவன் கூறாமலே அறிந்து கொள்ள வல்லவரோடு மற்றவர் உறுப்பார் ஒத்தவளாக இருந்தாலும் அறிவால் வேறுபட்டவர் ஆவர். குறள் 705. குறிப்பிற்குறிப்புணர்வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண். இதனுடைய விளக்கம்: முகம், கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன்படும். குறள் 706. அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். இதனுடைய விளக்கம்: தன்னை அடுத்த பொருளை தன்னிடம் காட்டும் பளிங்கு போல் ஒருவனுடைய நெஞ்சில் மிகுந்துள்ளதை அவனுடைய முகம் காட்டும். குறள் 707. முகத்தின் முதுக்குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துறும். இதனுடைய விளக்கம்: ஒருவன் விருப்பம் கொண்டாலும் வெறுப்பு கொண்டாலும் அவனுடைய முகம் முற்பட்டு அதை தெரிவிக்கும். அம்முகத்தை விட அறிவு மிக்கது உண்டோ. குறள் 708. முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின். இதனுடைய விளக்கம்: உள்ள குறிப்பை நோக்கி உற்றதை உணர வல்லவரை பெற்றால் அவரிடம் எதையும் கூறாமல் அவருடைய முகத்தை நோக்கி நின்றால் போதும். குறள் 709. பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். இதனுடைய விளக்கம்: கண் பார்வையின் வேறுபாடுகளை உணர வல்லவரை பெற்றால் ஒருவனுடைய மனதில் உள்ள கையையும் நட்பையும் அவனுடைய கண்களே சொல்லிவிடும். குறள் 710. நுண்ணியம் என்பார் அழங்குகோல் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற. இதனுடைய விளக்கம்: யாம் நுட்பமான அறிவுடையேம் என்று பிறர் கருத்தை அறிபவரின் அழகுகோல் ஆராய்ந்து பார்த்தால் அவனுடைய கண்களே அல்லாமல் வேறு இல்லை.